சந்தியா ராகம் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி பிரமா வந்திருக்கு. பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போலாம். மாயாவோட புத்திசாலித்தனத்தால தேவிங்கிற பேர்ல கார்த்தியை அங்க பிள்ளையார் கோயிலுக்கு வந்துருங்க, நானும் அங்க வரேன், நான் உங்களை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பொண்ணு போட்டோவை அனுப்பிச்சு நல்லா கார்த்தியை ஏமாத்தி எப்படியோ அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்படி பண்ணிட்டாங்க மாயா. கார்த்தியோட உயிருக்கு ஆபத்துன்னு புவனேஸ்வரி சொன்னதுனால தனாவும் அவசர அவசரமா சரி போய் கார்த்தியை பார்த்து அட்வைஸ் பண்ணிட்டு 10 நிமிஷத்துல வந்துடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் தனா அந்த பண்ணை வீட்டுக்கு போயிருக்காங்க. கார்த்தி அங்க இல்லைன்னா கண்டிப்பா தனா திரும்பி வந்துருவா அப்படிங்கிற நோக்கத்துல தான் இப்ப மாயாவும் கதிருமா சேர்ந்து அப்படி ஒரு கேம் விளையாடினாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே தனாவும் அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. போய் கார்த்தின்னு கூப்பிட்டு பாக்குறாங்க. யாருமே இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு சரி ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க போல இருக்கு, இன்னும் பிரச்சனை இல்லை, எப்படியும் காப்பாத்திடுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தனா திரும்பவும் கோயிலுக்கு ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. புவனேஸ்வரி நம்ம தான் திட்டம் போட்டு வச்சிருக்கோம்ல, திட்டம் போட்டபடி நிச்சயமா இன்னைக்கு தனா கையும் களவுமா மாட்டுவா. ரகுராம் குடும்பம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கும். அதுக்கப்புறம் நம்ம நினைச்ச மாதிரியே கார்த்திக்கு தனாவை கல்யாணம் பண்ணி வச்சு ரகுராம் குடும்பத்தை பழி வாங்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த புவனேஸ்வரி ஊருக்காரங்க எல்லாத்தையும் ஃபங்க்ஷனுக்கு போக விடாம நீங்க வந்து பாருங்க, பண்ண வீட்டுல இதே மாதிரி தான் தனாவும் கார்த்தியும் அடிக்கடி சந்திக்கிறாங்க. கதிரையும் தனாவையும் பிரிச்சு வச்சுட்டு எங்க கார்த்தியும் தனாவையும் சேர்த்து வச்சதுங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போறாங்க. ஐயோ என்னது ரகுராம் பொண்ணா இப்படி? ஜானகி அம்மாவுக்கு கோயில் மரியாதையும் பரிவட்டமும் கொடுத்ததுனாலதான் இந்த அம்மா பொய் சொல்லுவாங்க போல இருக்குன்னு நம்பிக்கை இல்லாம தான் ஊர் மக்களும் போறாங்க. ஊருக்குள்ளேயும் இந்த விஷயம் அப்படியே வெளியில பரவிடுது. புவனேஸ்வரி, மகாலிங்கம், பரமேசி இவங்க 3 பேரும் ஊர்க்காரங்களை கூட்டிட்டு போய் போங்க ஐயா போங்க, நீங்களே உள்ள போய் பாருங்க, அவங்க 2 பேரும் இதே வேலைதான், இப்படிதான் அடிக்கடி சந்திச்சுக்கிறாங்க, இப்படி சந்திக்கிறதுனால இது நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கமா இருக்குங்கிறாங்க. ஏதாவது தப்பு தவறு நடந்துட்டா நாளைக்கு நம்ம ஒரு சைடு மட்டும் பேச முடியாது இல்லையா, அதனாலதான் உங்களையும் நாங்க கூட்டிட்டு வந்து நேரடியா காட்டணும்னு சொல்றாங்க புவனேஸ்வரியும் பரமேஸ்வரும். என்னடா அது, இந்த அம்மா இவ்வளவு உறுதியா சொல்லும் போது நம்ம பார்க்காம இருக்க முடியாது, வாங்க உள்ள போய் பார்க்கலான்னு சொல்லி ஊர்க்காரங்களும் போய் ரூம்பா தேடி பாக்குறாங்க. அந்த அம்மா சொன்ன மாதிரி இங்க யாரையுமே காணுமே, நம்மளை வச்சு விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வெளியில வந்து பரமேஸ்வர் இங்க மேல வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. புவனேஸ்வரி, பரமேஸ்வர், மகாலிங்கம் 3 பேரும் களவுமா மாட்டிக்கிட்டாங்கல்ல, நம்மளும் கொஞ்சம் கோவமா பேசணும் அப்படின்னு மகாலிங்கம், பரமேஸ்வர், புவனேஸ்வரி 3 பேரும் பேசி வச்சுக்கிட்டு உள்ள போறாங்க. கையும் களவுமா புடிச்சிட்டீங்களா, இப்ப என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க மகாலிங்கம். எனத்த சொல்றது, எங்களுக்கு என்ன வேலை வெட்டி இல்லைன்னு நினைச்சீங்களா நீங்க 3 பேரும்? நீங்க சொன்ன மாதிரி இங்க வந்து எல்லா பக்கம் பார்த்தாச்சு, இங்க யாருமே இல்லைங்கிறாங்க. யாருமே இல்லையா அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னையா என்னாச்சு, அதுக்குள்ள எங்க போனாவன் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த முட்டா பையன் இப்பவும் சொரப்பி வச்சு நம்மள மூக்கு அறுத்து விட்டுட்டான் போல இருக்கே, அதுக்குள்ள எங்க போயிருப்பான் அந்த கார்த்தி அப்படின்னு பரமேஸ்வருக்கும் புவனேஸ்வரிக்கும் சரியான கோவம் வருது. அடைச்சி உங்க பேச்சையெல்லாம் கேட்டுக்கிட்டு நாங்களும் வந்த பாரு, எங்களை சொல்லணும், அதுவும் ரகுராமையா வீட்டுல எவ்வளவு பெரிய விசேஷம் நடந்துட்டு இருக்கு, அதுக்கு போகாம உங்க பேச்சு கேட்டு வந்தோமே. ஏமா நீ எல்லாம் பெரிய குடும்பத்து பொண்ணு, பெருந்தன்மையா பேசுவின்னு பார்த்தா இவ்வளவு ஒரு கீழ்த்தரமா சின்னத்தனமாவா பேசுவ, அடுத்த தடவை இந்த மாதிரி எல்லாம் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. புவனேஸ்வரிக்கு அப்படியே மூக்க உடைச்சிட்ட மாதிரி சரியான அவமானமா போயிருது. இவ்வளவு தூரம் நம்மள எல்லாத்தையும் அசிங்கப்படுத்திட்டுட்டானேன்னு நினைக்கிறாங்க. கார்த்தி மேல சரியான கோபமும் வெறுப்பா இருக்காங்க. கார்த்தி அந்த பிள்ளையார் கோயில கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாங்க. என்ன தேவி இங்க தானே வரேன்னு சொன்னா இன்னும் காணுமே, சரி போன் பண்ணி பார்க்கலான்னு போன் பண்ணும்போது நாட் ரீச்சபிள்னு வருது. என்னது டவர் கிடைக்கல போல இருக்கே, சரி தேவியை மறுபடி வந்து பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்ச நேரத்துல தனா வந்துருவா, நம்ம தனாவை போய் பார்த்து பேசி அனுப்பிச்சு வச்சுட்டு மறுபடி வந்து தேவியை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கார்த்தி அப்பவே உடனே பண்ண வீட்டுக்கு போறாங்க. மாயா, கதிர் 2 பேரும் தனா வந்துருவாளான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தனா வந்ததும் அப்பாடா எந்த பிரச்சனையும் இல்லை போல இருக்கு, நேரடியா வந்துட்டா அப்படின்னு திருப்தி ஆகுறாங்க. பாட்டி வந்து ஏ தனா இவ்வளவு நேரமே எங்க போயிருந்தேன்னு கேக்குறாங்க. பக்கத்துல தான் போயிருந்த பாட்டிங்கிறாங்க தனா. சரி டைம் ஆகுதல்ல போய் உட்காரு தனாங்கிறாங்க. தனா போய் உட்கார்றாங்க. கதிர் நீ வந்து உட்காருவான்னு கூப்பிடுறாங்க. கதிரும் போய் தனாவுக்கு பக்கத்துல உட்கார்றாங்க. இந்த பக்கமா சீனு, மாயா 2 பேரையும் உட்கார சொல்றாங்க. அவங்களும் 2 பேரும் உட்காந்துருக்காங்க. ஆரம்பிக்கிற நேரமாச்சு, இன்னும் அவரை காணுமே, வராம நிக்க மாட்டாரு, நிச்சயமா வருவாரு அப்படின்னு அவளோட எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஜானகி. இதை புரிஞ்சுக்கிட்ட சிவராமன் கேக்குறாங்க, இவ்வளவு நேரம் ஆகியும் அண்ணன் வரமாட்டாருந்தா எனக்கு தோணுதுங்கிறாங்க. சிவா, நம்ம வீட்டுல எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் அவர் கலந்துக்காம இருக்க மாட்டாரு, கண்டிப்பா வருவாருங்கிற நம்பிக்கை இருக்குதுங்கிறாங்க ஜானகி. ஜானகி சொன்ன மாதிரியும் எதிர்பார்த்த மாதிரியும் அந்த பக்கம் பார்த்தா ரகுராம் வராரு. அப்பாடா எங்க அவர் வரமாட்டோரோன்னு நினைச்சேன், நம்ம பொண்ணுங்க விசேஷம் நடக்கும்போது அவர் இல்லைன்னா எப்படி, யார் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, அவரோட ஆசீர்வாதம் தானே முக்கியம் அப்படின்னு மாயாவும் விரும்புறா. தனாவுக்கும் அவர் ஆசீர்வாதம் தானே வேணுங்க, வரமாட்டாரோன்னு நான் பயந்துட்டே இருந்தேன், நல்ல வேலை வந்துட்டாரு அப்படின்னு பெருமை சொல்றாங்க. பாட்டியும் ரகுராமா பார்த்துட்டு, ரகு நல்ல வேலை நீ வந்துட்ட, எங்க வரமாட்டியோன்னு நான் நினைச்சேன்ப்பா, வாப்பா வா, உன் பொண்ணுங்களுக்கு நீ வந்து ஆசீர்வாதம் பண்ணுவான்னு கூப்பிடுறாங்க. ரகுராம் அந்த பக்கம் திரும்பி பாக்குறாங்க. என் பொண்ணுக்காகத்தான் நான் வந்தேன்னு சொல்றாங்க. மாயா ரகுராம் வந்ததை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷத்தோட கண்ணீர் விடுறாங்க. கண்ணீரை தொடச்சுக்கிட்டு அப்பாடா எப்படியும் பெரியப்பா வந்துட்டாங்க, இந்த விசேஷத்துல பெரியப்பா கிட்ட ஆசீர்வாதம்
ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைச்சேன். பெரியப்பா பெரியம்மா 2 பேர்த்தோட ஆசீர்வாதமும் கிடைச்சா தான் நான் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறாங்க மாயா. ஐயர் மாலையை எடுத்து கொடுத்து இந்தாங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கழுத்துல மாலையை போட்டுக்கோங்கன்னு எடுத்து கொடுக்குறாங்க. சீனு மாயா கழுத்துல போடுறாங்க. பழசையெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் மேல எவ்வளவு பாசமா இருந்த சீனு கல்யாணத்துக்கு அப்புறமா இப்ப என் மேல இவ்வளவு வெறுப்பா இருக்கானே. இந்த தடவை என் கழுத்துல தாலியை கட்டினதுக்கு அப்புறமாவது எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் நிலைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு மாயாவும் சீனுவுக்கு மாலையை போடுறாங்க. இந்த பக்கம் தனாவுக்கும் கதிர் மாலையை போடும்போது தனா யோசிக்கிறாங்க. கதிர் சொன்ன மாதிரி ஒரே மாசத்துல வீட்டை விட்டு வெளியே போயிடணும், என்னோட லைஃபை விட்டு இவ வெளியில போயிடணும் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்ததுனால நம்பி வந்திருக்காங்க தனா. கொஞ்ச நாளைக்கு தானே கதிர் நம்ம கூட இருப்பான், அதுக்கப்புறம் வெளியில போயிடுவான்ல, இப்போதைக்கு மாலையை போட்டு தாலியை வாங்கிக்கலான்னு நினைச்சுக்கிறாங்க தனா. இவங்களுக்குள்ள மனசுக்குள்ள இப்படி ஓடிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா பார்வதியும் பத்மாவும் பேசிக்கிறாங்க. அங்கே தான் தாலி செயின் இருக்காதில்ல, நம்ம தான் அதை வீட்லேயே எடுத்து வச்சுட்டு வந்துட்டோமல்லக்கா அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஐயரு அந்த பாக்ஸை திறந்து தாலியை எடுத்து முதல்ல மாயா கழுத்தில் இந்தாங்க இதை கட்டுங்கன்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாங்க. இதை பார்த்ததும் இவங்க 2 பேர்த்துக்கும் பகீர்னு ஆயிடுது. ஐயோ என்னக்கா இது, நேற்று நைட்டு நீங்கள் தானே தாலி செயினை எடுத்து வச்சிங்க, இப்போ எப்படி பெட்டிக்குள்ள இருக்குதுன்னு கேட்குறாங்க பார்வதி. அதுதான் பார்வதி எனக்கும் தெரியல, என் பையன் பக்கத்தில் இவ கோந்திருக்கிறது எனக்கு எப்படி வயிறு எரிச்சலாக இருக்குது தெரியுமாங்கிறாங்க பத்மா. ஆமாங்க்கா எனக்கும் பிடிக்கவே இல்லை, தாலி செயின் இல்லைன்னா சீனு மாயா கழுத்தில் தாலியை கட்ட மாட்டான், அசிங்கப்பட்டு போவாங்கன்னு நம்ம நினைச்சா நம்ம ஒன்று நினைச்சோம், அது ஒன்று நடக்குது. இப்போ எப்படி அந்த தாலி செயின் வந்திருக்கும்னு தெரியலையாக்காங்கிறாங்க. என்ன பத்மா அந்த தாலி எப்படி வந்ததுன்னு உனக்கு தெரியலையா? நேற்று நைட்டு நான் தூங்குற மாதிரி நடித்தேன், அப்போ தான் நீ போய் அந்த தாலி செயினை எடுத்துக்கிட்டு வந்து ஒளிச்சு வச்சதையும் நான் பார்த்தேன். ஓஹோ நீ இந்த வேலை பார்க்குறியா? ஆனால் என் மருமகளுக்கு நான் இருக்க வரைக்கும் அவளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் அவமானமும் ஏற்படாமல் நான் பக்கபலமாக பாதுகாப்பாக இருப்பேன்ல. நீ எடுத்து வச்ச தாலி செயினை அப்போவே நான் எடுத்துக்கிட்டு வந்து அதே இடத்துல வச்சுட்டு உனக்கும் தெரியாமல் மறுபடியும் வந்து நான் தூங்குற மாதிரி தூங்கிட்டேங்கிறாங்க. ஐயோ என்னங்க இது, நான் எங்கேங்க தாலி செயின் எடுத்து வச்சேன் அப்படின்னு சமாளிக்கிறாங்க பத்மா. அம்மா சமாளிக்காத பத்மா, உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ எடுத்து வச்சதையும் நானே நேராக பார்த்தேன்னு சொல்லிடுறாங்க. அடைச்சி இந்த மனுஷன் பண்ற வேலை தானா இது அப்படின்னு முனைவிக்கிறாங்க. சொல்ல போனா உங்க புருஷனும் சரியில்லை, ஏன் புருஷனும் சரியில்லை, நம்ம நினைச்சது நடக்கிறது இல்லை, இப்போ மாயா நினைச்சதுதான் நடந்திருக்கு பாருங்கன்னு பேசிக்கிறாங்க. அடுத்தது தனா கழுத்துல கதிர் தாலியை கட்டுறாங்க. அந்த தாலியை கட்டும்போது நான் இன்னும் 1 மாசத்துக்கு தானே, அதுக்கப்புறம் நான் உன் லைஃபை விட்டே போயிடுறேன்னு சொன்னதை நினைச்சு தாலியை போட்டு விடுறாங்க. தனாவும் அதுக்கு சம்மதப்பட்டதுனால தான் இப்போ அந்த தாலி செயினை வாங்கிக்கிறாங்க. 2 பேருக்குமே நல்லபடியாக தாலி பிரித்து கோர்க்கிற விசேஷம் முடிஞ்சது. சரி பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கன்னு ஐயர் சொல்கிறாங்க. ஜானகி நீ போய் ரகு பக்கத்தில் நில்லுமா அப்படிங்கிறாங்க. ஜானகி ரகுராம் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. ரகுராம் ஜானகி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகங்காட்டி பேசிக்காம ரகுராம் ஜானகியை பார்த்ததும் திரும்பிக்கிறாங்க. தனாவும் கதிரும் வந்து ஜானகி ரகுராம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ரகுராமுக்கு கதிரை பிடிக்காம திரும்பிக்கிறாங்க. அடுத்தது மாயாவும் சீனுவும் வந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது மாயாவை பார்த்து திரும்பிக்கிறாங்க ரகுராம். மணிவண்ணன்கிட்டையும் பத்மா கிட்டையும் மாயாவும் சீனும் ஆசீர்வாதம் வாங்கும்போது பத்மாவுக்கு அப்படியே மாயாவை பார்த்ததும் சரியான கோவத்தில் கொந்தளிச்சு நிற்கிறாங்க. பத்மா நம்ம மகனும் மருமகளும் நம்ம காலில் வந்து ஆசீர்வாதம் கேட்குறாங்க, நல்ல ஆசீர்வாதம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. மணிவண்ணன் கிட்ட மனுஷன் நம்மளுக்கு பிடிக்காத விஷயத்த செய்யறதுல இவருக்கு அவ்வளவு சந்தோஷம் பாருன்னு முறைக்கிறாங்க பத்மா. பத்மா என்ன முறைக்காத, மகனுக்கும் மருமகளுக்கும் ஆசீர்வாதம் பண்ணுன்னு சொல்லி கையில இந்த பூவை கொடுக்குறாங்க. பத்மா வேண்டா வெறுப்பா ஆசீர்வாதம் பண்ணி அப்பாடா இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா திருப்தியா நடந்து முடிஞ்சதுன்னு நினைக்கிறாங்க. புவனேஸ்வரி வீட்டுல பார்த்தா கார்த்தி வந்து அவசரமா வண்டி விட்டு இறங்கி வராங்க. அப்ப பார்த்ததும் புவனேஸ்வரிக்கு சரியான கோவம் வருது. அறிவு கட்ட முட்டாள், இப்ப எங்கடா போன இவ்வளவு நேரமான்னு கேக்குறாங்க. அவசர வேலையா வெளியில போனத இன்னும் தானா வல்ல இல்லைங்கிறாங்க. என்னடா எங்களை எப்பவுமே மூக்கறுத்து விடலான்னு முடிவு பண்ணிட்டியா? ஊர்க்காரங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா இப்படி காணாம போயிட்டியே, என்னடா அர்த்தம்? மேல எந்த வேலையை கொடுத்தாலும் சரியா செய்ய முடியாதா? தனாவும் வந்துட்டு தப்பிச்சு போயிட்டா, இப்ப நீயும் வெளியில போயிட்ட, இப்ப ஊர்க்காரங்க முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கிறது நாங்க தானேன்னு சொல்றாங்க புவனேஸ்வரி. அப்படியா அத்தை என்ன மன்னிச்சிடத்தை அப்படிங்கிறாங்க கார்த்தி. கார்த்திக்கு பலார்னு ஓங்கி ஒரு அறை விழுது. இந்த தடவையாவது ஊர்க்காரங்க முன்னாடி ரகுராம் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினைச்சோம், இந்த தடவையும் தப்பிச்சிட்டாங்களேன்னு நினைக்கிறாங்க புவனேஸ்வரி. அப்பதான் புவனேஸ்வரிக்கு ஒரு போன் கால் வருது. திரும்பவும் அது யாருன்னு பார்த்தா தனா தான் கூப்பிடுறாங்க. தாலி பிரிச்சு கோர்க்கிற விசேஷம் முடிஞ்சதும் தனா தான் புவனேஸ்வரிக்கு போன் பண்ணி இப்ப கார்த்தி எப்படி இருக்காருன்னு கேக்குறாங்க. மறுபடியும் தந்திர விளையாட்டு விளையாடுறாங்க புவனேஸ்வரி. கார்த்தி உன்னை பாக்கணும்னு தாமா துடிக்கிறான், நீ தான் ஒன்னு வள்ளியங்கிறாங்க. சித்தி நான் வந்தேன், உங்களை யாரையுமே காணா, ஒருவேளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டீங்களோன்னு நான் நினைச்சு திரும்பி வந்துட்டேன். புவனேஸ்வரிக்கு அப்படியே சுருன்னு ஒரு ஐடியா தோணுது. ஆமாமா ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போயிட்டோம், இப்ப கூட உன் பேச்சு உன் பேரை தான் சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கா, நீ ஒரே ஒரு தடவை வந்து ஹாஸ்பிட்டல் வந்து பாத்துட்டு வரியான்னு கூப்பிடுறாங்க. தனாவும் யோசிக்கிறாங்க, சரி ஃபங்க்ஷன் தான் நல்லபடியா முடிஞ்சதில்ல, இனிமே நம்மளை யார் கேட்பாரு, உடனே போய் கார்த்தியை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தனா மறுபடியும் கிளம்புறாங்க. முட்டாள் இது வரைக்கும் போனதெல்லாம் போகட்டு, இனிமேலாவது புத்திசாலித்தனமா நடி, திரும்பவும் இப்ப தனா வரா, இந்த தடவை சொதப்பி வைக்காத அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாங்க புவனேஸ்வரி. தனா மறுபடியும் புவனேஸ்வரியோட பேச்சை நம்பி கார்த்தியை பார்க்கறதுக்காக ஓடி வராங்க. நம்பி ஏமாந்து போற தனாவை எப்படி காப்பாற்ற போறாங்க அப்படிங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்.